பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனையாய் இருந்து கொண்டிருக்கிறதா, போராட்டமாய் இருந்து கொண்டிருக்கிறதா? எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் என் குடும்பத்தை விட்டு மாறவில்லையே. குடும்பத்துக்குள்ளாடி ஒரு சமாதானம் இல்லையே. இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும்? நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் வரும் போராட்டங்களை நான் மாற்றுவேன், பிரச்சனைகளை நான் மாற்றுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 91:10 இவ்வாறாக சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களில் வாதையோ, பொல்லாப்போ, பிரச்சனையோ, பாடுகளோ இனி அணுகுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீர்கள், அவருடைய செட்டையின் நிழலுக்குள் இருக்கிறீர்கள். அவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்கள் குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவுமே தவிர எந்த விதமான வாதைகளும் பொல்லாப்புகளும் உங்கள் கூடாரங்களில் அணுகாது என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் பயத்தோடு, நடுக்கத்தோடு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த மாதிரி சோர்ந்து போய் காணப்படுகிறதே, போராட்டத்தோடு காணப்படுகிறதே, எப்பொழுதும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறதே, புருஷனுடைய காரியம் பிரச்சனையாய் இருந்து கொண்டிருக்கிறதே, மனைவியினுடைய காரியம் போராட்டமாய் இருந்து கொண்டிருக்கிறதே, என்ன சொன்னாலும் அதில் ஒரு கேள்வி கணைகளை தொடுத்து அநேக காரணங்களை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் நான் மாற்றி தருவேன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறார். சமாதானத்துக்கு விரோதமாய், சுகத்துக்கு விரோதமாய் போராடுகிற நுகங்கள் முறிக்கப்படும். இனி சத்துருக்கள் ஜெயம் கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தவர்கள் இனி அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும், என் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும், என் கடன் பாரம் என்கிற வாதை என்னுடைய குடும்பத்தை விட்டு மாறட்டும், என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த வியாதி என்கிற வாதை என்னிலிருந்து அது மாற்றப்படட்டும் என்று எத்தனை பேர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் விடுதலை கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக பிரச்சனை பண்ணினார்கள். பார்வோனுடைய கரம் ஓங்கப்பட்டது. ஆனாலும் நான் அந்த இடத்தில் இறங்கி அந்த ஜனங்களை பாதுகாத்து அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நான் எழும்பி நின்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தேன். இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டாய் என்று சொன்னது போல ஆவியானவர் சொல்லுகிறார், குடும்பங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இனி அந்த எகிப்திய வல்லமைகள் பின்தொடர்வது இல்லை, சாத்தானிய சக்திகள் பின்தொடர்வதில்லை, சத்துருக்களின் ஆதிக்கங்கள் உன் குடும்பத்தை பின்தொடர்வதில்லை, விக்கிரகங்கள் அழிக்கப்பட்டாயிற்று, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று
ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டபடியினால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் ஆண்டவரை நேசித்த ஆண்டவரை என் கூடாரத்துக்குள் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறீர்களோ, அத்தனை பேர் குடும்பத்திலேயும் எந்த வாதைகளும் அணுகுவதில்லை, எந்த பொல்லாப்பும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, எங்கள் கூடாரங்களில் எந்த வாதையும் அணுகக்கூடாது, எந்த பொல்லாப்பும் அணுகக்கூடாது. வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுவின் இரத்தம் பூசி நாங்கள் முத்திரை செய்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் எங்களை தாக்கக்கூடாது, பலவீனங்கள் எங்களை தாக்கக்கூடாது, பிரச்சனைகள் எங்கள் மீது மோதக்கூடாது. தேவன் எங்கள் கூடாரத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். தேவன் அந்த குடும்பத்தில் உலாவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள், கண்ணிகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொடுத்து அந்த கூடாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.